இது வரைக்கும் பார்த்தது தான் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுச்சூழலை எப்படி நிர்வாகம் பண்ணுறோம், என்ன பண்ணணும், அளவாக பயன்படுத்தணும், சரியா, இயற்கைக்கு எதிரான பொருளை பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் போன்ற பொருளை சிக்கனமாக பயன்படுத்தணும், மறுசுழற்சி பண்ணணும், சரியா. அப்புறம் பொல்யூட் பண்ணக்கூடாது, பொல்யூஷனை உண்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான், இதெல்லாம் நம்ம பேசின கதை நிறையா. இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தலும் பாதுகாப்பும் நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். இயற்கை வளம் எங்கேருந்து கிடைக்குது, நம்மளை சுற்றில இருந்து தான் கிடைக்கும். அவற்றின் உயிரிய, பொருளாதார மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை வளங்கள் அவற்றின் உயிரிய, பொருளாதார, உயிரியனா என்ன அர்த்தம், வாழ்கிறதுக்கு, பொருளாதாரம்னா வீடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம், உடை உடுத்துறதுக்கு, அப்புறம் பொழுதுபோக்கெலாம் பயன்படுத்துகிறோம். இயற்கை வளங்கள் அதிகமான மற்றும் திட்டமிடப்படாத பயன்பாடு சுற்றுச்சூழலில் ஒரு சமனற்ற நிலையை உருவாக்கிவிடும். நம்ம தானே ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம், இல்லை சமனற்ற சூழல், ஆக்சிஜன் கம்மியாயிரும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடும். அதனால் என்ன விளைவு ஏற்படும், குளோபல் வார்மிங் வரும், கடல் மட்டம் உயரும், நிலப்பரப்பு குறையும், உணவு பற்றாக்குறை, இது மாதிரி ஏகப்பட்டது வரும். சின்ன விஷயமே உள்ள விஷயம். எனவே இயற்கை வளங்கள் அவற்றை புதுப்பித்து கொள்வதற்கேற்ப அவற்றின் பயன்படுத்துவதில் ஒரு முறையான சமநிலை பராமரிப்புத்தல் அவசியம். இவ்வாறு இயற்கை வளங்களை முறையாக பராமரிப்பதும் பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எனப்படுகிறது. எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் வகையில் நீடித்த உலகை நாம் கட்டமைக்க வேண்டும். நீடித்த, சஸ்டைனபிள், நீடித்தன்னு அர்த்தம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இப்போ அடிக்கடி பேப்பர்லாம் வரும். நீடித்த நிலையான முன்னேற்றம், நீடித்த நிலையான முன்னேற்றம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வளங்களை நம்மளும் பயன்படுத்தி நல்லா வாழணும். அந்த வளங்கள் குறைஞ்சிடாமல் அல்லது பொல்யூஷன் ஆகிடாமல் நம்ம சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும். ஓகேவா? என்ன வசந்த், தெரிகிற மாதிரி உட்காருங்க. அதானது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், முக்கியமான கான்செப்ட். ஆற்றலை முறையாக பயன்படுத்துதல். ஆற்றல் என்னது, நமக்காக வேலை செய்கிறது, மின்சாரம், மின்னாற்றல், வாட்டர், டேம்லலாம் தேக்கி வைக்கிறனால சூரிய ஆற்றல், அப்புறம் டேமில் தேக்கி வைக்கக்கூடிய தண்ணி, ஐடல் பவர், இதெல்லாம் நமக்காக வேலை செய்யும். அதெல்லாம் முறையாக பயன்படுத்தணும். நீரை சேமித்துதல், மக்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருள் பயன்படுத்தாது இருத்தல், நாம் வசிக்கும் வளிமண்டலத்தை முறையாக பராமரித்தல். வளிமண்டலம்னா இது கேஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகிடாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னாங்க. எழுத்து தெரியுதா? எதிர்கால சந்ததியினருக்காக நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்து பாதுகாப்பது மிகவும் முக்கியம். காடுகளும் அதன் முக்கியத்துவமும். காடு ரொம்ப முக்கியமா இல்லையா? அடர்ந்த மரங்கள், புதர்கள், சிறு செடிகள், கொடிகள் போன்றவை உள்ளடக்கிய பல்வேறு தாவர விலங்கினங்களும் வாழ்விடம், ஹேபிட்டட். காடுகள் நமது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்களிப்பவை வைக்க. காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை, பலதரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமாக இருக்கிறது. காடுகள் நம்ம கொடுக்கறது மரம், உணவு, தீவனம். தீவனம்னா யாருக்கு? ஃபுடர், கால்நடைகளுக்கு. இலத்தலையெல்லாம் அங்கே தான் கிடையாது. நார், மருந்து பொருள், இதெல்லாம் நிறைய கிடைக்கிது காட்டிலேருந்து. காடுகள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெரும் ஆக்சிஜனை சொல்லாம விட்டானுங்க பாருங்க. காட்டில் இருந்தால் என்ன கிடைக்கிது? ஆக்சிஜன். பெரும் காரணிகளாம்
காடுகள் கார்பனை நிலைநிறுத்துவதால் அவை கார்பன் தொட்டி என்றும் அழைக்கப்படும். முக்கியமான ஃபேக்ட் நோட் பண்ணிங்க. கார்பனை நிலைநிறுத்தினா எங்கே நிலைநிறுத்துது? நிலக்கரி இல்லையா? காடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். காடு மண்ணுக்குள்ளே புதஞ்சி பல ஆயிரம் வருஷம் ஆனால் தான் நிலக்கரி. அங்கே ஏன் போகிறீங்க? அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிறீங்க? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அந்த கார்பன் எடுத்து கார்போஹைட்ரேட்டாக மாற்றி சேமித்து வச்சுக்குது. சிம்பிளாக யோசிங்க நீங்கள். அதான் படிப்புனா ஆகா பெருசு அப்படின்னு நினச்சி உருவாக்கி வச்சுட்டாங்க. உண்மையில் வெரி சிம்பிள். கற்றுக்கிட்டதை வச்சு சொல்லுங்கள். சரியா? அதான் அதனால் காடுகள் வந்து என்ன, கார்பன் தொட்டி. அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ், பசுங்குடில் வாயில் முக்கியமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி கார்பனை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிட்டுரும். ஆக்சிஜன் பசுங்குடில் வாயில் அல்ல. கார்பனை எங்கே சேமித்து வச்சிரும்? கார்போஹைட்ரேட்டாக மாற்றி ஸ்டார்ச்சாக மாற்றி சேமித்து வச்சிரும். ஸ்டார்ச்சாவோ ஃபேட்டாவோ. அது வளிமண்டலத்தில் இருந்தால் டேஞ்சரு, க்ரீன் ஹவுஸ் கேஸு. இது சேமிச்சு அதான் கார்பனுடைய தொட்டி. ஓகேவா? அடுத்தது தட்பவெப்ப நிலையை ஒழுங்குபடுத்தி. ஆமாவா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமான என்ன ஆயிரும்? தட்பவெப்பநிலை வேறு மாதிரி ஆயிரும். கிளைமேட்டு சேஞ்ச் ஏற்படும். தட்பவெப்ப நிலையை அதை பேலன்ஸ் பண்ணுது. இல்லைன்னா குளோபல் வார்மிங் வந்துடும், வெப்பம் அதிகமாகும், எல்லாம் பிரச்சனை. மழைப்பொழிவை அதிகமாக்கி, ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நீராவி கூலாகணும். நீராவி கூலாகணுன்னாக்கா அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் குறையணும். கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியரில். கரெக்டாக? அப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை விட்டுரும். அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அட்மாஸ்பியரில். அப்போ நீராவி சுருங்கி மழைப்பொழிவு ஏற்படும். அவ்வளோ பெரிய விஷயம் சிம்பிளாக சொல்லிட்டானுங்க. அதிகமாக்கி புவி வெப்பமயமாதலை குறைத்து வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுத்து வன உயிரினங்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதிகளாக மாறி செயல்படுகின்றன காடுகள். வெள்ளம் போகிறத தடுக்குது, நிலத்தடி நீரை பெருக்கும், இதெல்லாம் பண்ணும். வெள்ளம் போகிறத தடுக்குது. இன்னொரு பக்கம் அதோட வேர்கள்னால என்ன ஆகும்? நிலச்சரிவு ஏற்படாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் காடுகள் செய்யுது நமக்காக. அப்புறம் வனவிலங்குகளுக்கு வாழ்விடமாக இருக்குது. இவ்வளோ நன்மை தருது காடுகள். சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்விரான்மெண்டல் பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுது? நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், அதை எடுத்து கார்பனை உறிஞ்சிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிட்டுருக்கு. ஆக்சிஜனை பற்றி சொல்ல பாருங்கள். ஆக்சிஜன் நமக்கு சப்ளை பண்ணுது காடு. கரெக்டா? ரைட். காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதன் விளைவுகள். அழிச்சோம்னா என்ன ஆகும்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகும், ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். சரியா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமான என்ன ஆகும்? புவி வெப்பமயமாதல் அடையும், கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும். லிங்க் அனுப்பிட்டல வந்துருச்சுல லிங்க்கு. இதெல்லாம் நடக்கும். அப்புறம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு நடக்கும். கிளைமேட் சேஞ்சு நடந்தால் என்ன ஆகும்? கடல் மட்டம் உயரும், நிலப்பரப்பு குறையும். இவ்வளோ விஷயம் நடக்கும் காடுகள். அப்புறம் வனவிலங்குகளுக்கான இடம் இருக்காது. பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் அழிக்கப்படுவது, காடுகள் அழிக்கப்படுதல், டீஃபாரஸ்டேஷன் அப்படிம்பாங்க. இது பல்வேறு காரணங்களால் நடைபெறுகிறது. விவசாயத்துக்காகவோ அல்லது நகர் வீடுகள்லாம் கட்டுறதுக்காகவோ, அணை கட்டுறதுக்காகவோ. அணை ப்ளஸ்ஸும் மட்டும் பார்ப்பீங்க. அணை கட்டணும். அணை கட்டினா அந்த உள்ள காடு அழிஞ்சு போயிடும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடு அழிஞ்சிடும். சும்மா கிடையாது. சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், நீர்மின் திட்டங்கள், காட்டுத்தீ, மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைக்கிறோமா? இதெல்லாம் காடுகள் அழிகிறதுக்கான காரணம். இது எதிர்கால பொருளாதார வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர்னா எவ்வளவு? 2.5 ஏக்கர். 2.48 2.5 கிடையாது, எக்ஸாக்டாக 2.48 சம்திங். 47 47 பார்த்து ஏக்கர்.
1.5 மில்லியன் ஹெக்டேர் காலியாகுதாமா, பார்த்துக்கோங்க. சரியா? காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள், பெரும் வெள்ளம் ஏற்படும். மழை பெய்யாத இடத்துல திடீர்னு மழை கொட்டி தீர்த்துரும். அங்கே கொட்டுச்சா? எங்கே இப்போது ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஊர் அங்கெல்லாம் மழையே பெய்யாது, பாலைவனம். சவுதியா அங்கே ஏமானம் ஓமனம் ஏதோ ஒரு நாட்டில் கொட்டி தீர்த்துருச்சு. வெள்ளம், பயங்கரமான வெள்ளம். அது பாலைவனம், அங்கே மழை. அதான் பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது, வறட்சி. மண்ணரிப்பு, காடுகள் அடிச்சுன்னா மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். மண்ணை பற்றி நம்ம பேசியிருப்போம். வன உயிர்கள், காடு போச்சுன்னா அங்கே உள்ள உயிரினெல்லாம் அழிஞ்சு போயிடும். அங்கே வீட்டை அழிச்சிட்டோம்னா அது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அருகி வரும் சிற்றினங்கள் அழிதல் முற்றிலுமாக. அருகி வருனாக்கா குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அவங்க சுத்தமாக ரெட் புக்கில் இருக்கிறவங்க டோட்டலாக அழிஞ்சிருவாங்க. அழிதல். உயிர் புவி சுழற்சியில் சமனற்ற நிலை, பயோஜியோ சைக்கிள் இருக்குல்ல, பார்த்தோம்ல, சமனற்ற நிலை ஏற்படும். பருவநிலைகள் மாற்றம் ஏற்படும், கிளைமேட் சேஞ்சு. அடுத்து பாலைவனமாகுதல், டெசர்டிஃபிகேஷனா, ஆமாம், போன்ற சூழல்லாம் உருவாகும். சிப்கோ இயக்கம் சொன்னோம் இல்லையா, வட இந்தியாவில் உத்தரகண்ட், இமயமலையில் பார்த்துருப்போம், மரத்தெல்லாம் போய் வெட்டுறானுங்க. உத்தரகண்ட் தான் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்துச்சு, பிரிச்சுருப்பாங்க நடுவில். உத்தரப்பிரதேசத்தில் இமயமலை பகுதி மட்டும் பிரித்து உத்தரகண்ட்னு பிரிச்சுட்டாங்க. இமாச்சல் பிரதேசுக்கு கீழே வரும் மேப்பில் போய் பாருங்கள். இந்த இடத்துல வரும். இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அதெல்லாம் இமாச்சல் பிரதேஷ், அடுத்து உத்தரகண்ட், அப்புறம் நேபாளம் வரும் இமயமலையில். அங்கே மக்கள்லாம் சேர்ந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 73 போய் மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிக்குவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த இயற்கையை பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு, எங்கே, எந்த மாநிலம்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அகிம்சா வழியில் மரங்களை காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம். சிப்கோனா தழுவுதல், அவங்க ஊர் மொழி அடிப்படை மொழியில். மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் வந்தது. உத்தரகண்ட் மாநிலத்தில் சாமோலி அப்படின்ற ஊரில். வெற்றி 80 வெற்றி பெறுது. காடுகளை பாதுகாத்தல். இந்தியாவில் எவ்வளோ ஹெக்டேர் காடு இருக்காமா? காப்பு காடுகள், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. காப்பு காடு, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்துட்டு 752 லட்சம் ஹெக்டேர் இருக்காமா. ரிசர்வ் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்டது ரிசர்வ் ஃபாரஸ்ட் 215 லட்சம் ஹெக்டேர் இருக்காமா. மரம் வளர்ப்பு, சமூக காடு வளர்ப்பு நிறைய. இப்போ என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உருவாக்கி வன மகோத்சவம் என்னும் பெயரில் என்ன பண்ணுறாங்க, வருஷம் வருஷம் நிறையா காடுகளில் மரங்களை நட்டு வைக்கிறாங்க. மரம் வெட்டுதெல்லாம் வாட்ச் பண்ணி அரசாங்கத்திட்ட கேட்காம மரம்லாம் வெட்டக்கூடாது. ஒரு சில ஏரியா மரமே வெட்டக்கூடாது. மரம் வெட்டலான்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் என்ன பண்ணலாம், பர்மிஷன் வாங்கி தான் வெட்டணும். மரம் வெட்டினானா ஒரு மரம் வெட்டினா இத்தனை செடி வைக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் காடு. சமூக காடுன்னா பார்த்தோமா, என்னது சமூக காடு? இங்கிலீஷில் சோசியல் ஃபாரஸ்ட். மனுஷனோட உதவியோடு வச்சோம்னா சமூக காடு. வீட்டில், தோட்டத்தில், சரியா, அதெல்லாமே. திட்டங்கள் மூலம் பொதுமக்கள் நிலங்கள், பொது நிலங்கள், உள்ளூர் தேவைகளான நிலங்களில் விறகு, மேய்ச்சல், மரப்பயன்பாட்டிற்கு சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால் பழமையான காடுகளின் அழிவை தடுக்கலாம். வீட்டு பக்கத்திலே வளர்க்குறதுனால பழங்குடியினரின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். சட்டங்கள் மூலம் காடுகளை பாதுகாத்து. தேசிய காடுகள் சட்டம் 1952, 1988 இது அமெண்ட்மெண்ட் பண்ணது. காடுகள் பாதுகாப்பு சட்டமே இருக்குது. தேசிய காடுகள் சட்டம் 1952, காடுகள் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980, அது 2 இருக்குது. வன உயிரினங்களின் பாதுகாப்பு. வன உயிரினங்களை வேட்டையாடுறதெல்லாம் என்ன பண்ணுவோம், குறைக்கிறாங்க. ஏன்னா ஒரு உயிரினம் அழிஞ்சிச்சுனாக்கா அந்த என்டையர் ஹேபிட்டட் எக்கோசிஸ்டமே நாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக இப்போ புலி அடிஞ்சால் மானெல்லாம் பெருகும்,
ஸோ தாவரங்கள்லாம் அழியும். ஸோ அந்த எக்கோசிஸ்டமே என்ன ஆயிரும், காலியாயிரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதெல்லாம் பாதுகாக்கணும். வன உயிர்கள், அதாவது வைல்டு அனிமல்ஸ், இல்லை வைல்டு லைஃப். இது வன உயிர்னா வைல்டு லைஃப், மனிதனுடைய உதவி இல்லாமல் அதுவாக இயற்கையாக வளர்ந்து அதானது வைல்டு லைஃப், வன உயிர்கள். வன உயிர்கள்னால் தாவரம் அடங்கும், விலங்கு அடங்கும். உயிரிய பல்வகைத்தன்மையை நிலைநிறுத்த வன உயிர்கள் அவசியமாகிறது. காடுகள், காட்டு விலங்குகள், அதெல்லாம் சொல்கிறாங்க. வன சுற்றுலா போகிறோமா, டூர் போகிறாங்களா, அதனால் சஃபாரியா அதுக்கு பேர், சுற்றிட்டு வருவாங்க. அதனால் ஃபீஸ் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போவாங்க, அரசாங்கத்துக்கு வருவாய் பெறும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இயற்கையும் பாதுகாக்கிறோம். ஏன் அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்குது? அதுதான் நமக்கு ஆக்சிஜன்லாம் ரெண்டாவது. அதுதான் நமக்கு ஒரிஜினல் வீடு. காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம. அப்புறம் சிந்திக்க ஆரம்பித்து நம்மளாம் வீட்டை உருவாக்கிக்கிட்டோம். அதனால் எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பீங்க? இயற்கை நம்மளை எதுக்காக படைச்சிது? காட்டில் சுற்றுறது தான் படைச்சிது, சரியா? அதனால் அந்த மாதிரி காட்டெலாம் போய் பார்த்தோம்னா பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இயற்கை நமக்கு வேலை என்னது? காட்டில் சுற்றுறது தான் வேலை. அடுத்தது, வன உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணம். இந்திய வன உயிர்கள் பெரும் பாரம்பரியமிக்கவை வன உயிரினங்களை அதிகமாக பயன்படுத்தியதால் 1980, 70 மற்றும் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 52% அளவு குறைந்துள்ளது. பாப்புலேஷன் பெருகிட்டோம், வேட்டையாடினா என்ன ஆகும்? வன உயிர்கள் குறைஞ்சிடும். அதீத பயன்பாடு, காடுகள் அழிக்கப்பட்டதன் காரணமாக வன விலங்குகள் அழிந்தும் சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய நிலையிலும் அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தல். இந்த ரெட் புக் அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. சரி, நோக்கம் சிற்றினங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்குதல், தாவரம் மற்றும் விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாத்தல், அருகி வரும் சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்கள் அழியாமல் பாதுகாத்தல், அழியக்கூடிய நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாத்தல், தாவர விலங்கினங்கள் ஆகியவற்றின் இயற்கை வாழ்விடங்களிடையே சூழ்நிலை தொடர்பை அறிந்து கொள்ளுதல். அந்த என்விரான்மெண்டல் ஹேபிட்டட் இருக்கு இல்லையா, அது. சட்டவிரோத வேட்டையை தடுத்தல், விலங்குகளை பிடித்தல் ஆகியவற்றை தடை செய்தல். விலங்குகளை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவான்? சர்க்கஸ் காட்டுவான், அதில் பிச்சை எடுக்க விடுவான், அணையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் தடை போடுறது. தேசிய பூங்காக்கள், வன உயிரி சரணாலயங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதி, உயிர்கோள காப்பம், இதை பற்றிலாம் எல்லாமே போன இதிலே பார்த்துருக்கோம், 8th 9th. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1972. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். என்ன படம்? தனுஷ் நடிச்சிருப்பானே, மயக்கம் பண்ணவா, அந்த படத்தில் அவர் இருக்கார்ல, அந்த மாதிரி இந்த பெண்மணி. பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படின்னு 2014 வெளிவந்திருக்கு. எந்த ஊர்? தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர். குறிப்பிட்ட வனவில் வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. கிளி வரைக்கும் வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ கிளியெல்லாம் வச்சுருந்தா தூக்கிட்டு போய் 7 வருஷம் ஜெயிலு. வன உயிரினங்களை பாதுகாக்க சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் இதெல்லாம் உருவாக்குறாங்க. ஓகே. அழியும் நிலையில் உள்ள உயிர்களை பாதுகாக்க சிறப்பு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, இது தேசிய பூங்காக்களுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அமைப்பு எது? மத்திய வனவிலங்கு வாரியம். தேசிய பூங்கா உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட்டு சட்டப்பேரவை எதில் வேணாலும் பண்ணலாம். லெஜிஸ்லேச்சரில் சட்டம் உருவாக்கணும். அது பேர் என்னது? சாங்சுரி, சரணாலயம். அதுக்கு சும்மா ஜியோ போட்டால் போதும், அதெல்லாம் பார்த்தோம். வன உயிர்கள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் தொடர்பான வடிவம் தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ தானே ஏர்போர்ட்டுங்கெலாம் சொல்கிறாங்கல்ல, தடை செய்யப்பட்ட ஸ்டார் ஆமைகள் எடுத்துகிட்டு போனவங்க பிடிச்சிட்டாங்க, இந்த விலங்கு எடுத்துகிட்டு போனவங்க பிடிச்சாங்க, ஏர்போர்ட்டில் நியூஸில் வரும் பாருங்க. தூக்கி போட்டானா 7 வருஷம் உள்ள. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936.
இதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதல் தேசிய பூங்கான்னு பார்த்துருப்போம். பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே உருவாக்கிட்டான் முதல் தேசியம். எங்கே இருக்குது? உத்தரகண்ட். இந்தியாவில் தற்பொழுது 15 உயிர்கோள காப்பகங்கள் பயோடைவர்சிட்டி ரிசர்வ் எத்தனையா? மொத்தம் 15. உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியது மொத்தம் எத்தனை இடம்? 34 இடம். அதில் 4 எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. எந்தெந்த இடம்? இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மாநிலம், அந்தமான் நிக்கோபார். எல்லாமே கொஸ்டின். அது வேறு இது வேறு. பயோடைவர்சிட்டி ரிசர்வ். அடுத்தது தமிழ்நாட்டின் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகமாக இருக்குது. வன உயிரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இந்திய வன உயிரி வாரியம். வன உயிரி அப்படின்னா 2 பேருமே அடங்குவாங்க. இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். தாவரம் வைல்ட் லைஃப்னா 2மே அடங்கும். வேர்ல்டு லைஃப் ஃபண்ட் WWF ஃபார் நேச்சர். WWFன்னு அர்த்தம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர். வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் WCN, இது தெரியும் உங்களுக்கு. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்னா அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுத்தலிருந்து தடைப்படுத்துகிறாங்க, பாதுகாத்தல். பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்காமா. வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா எங்கே இருக்காமா? டேராடூன். ராதிகா ராமசாமியை முன்னாடியே பார்த்தாச்சு. இன்ஃபோபிட்ஸ் தகவல் துணுக்கு. இன்ஃபோபிட்னா தமிழனது தகவல் துணுக்கு. பிட் துணுக்கு. பாதுகாப்பு சட்டம். புலிகள் பாதுகாப்பு. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 72. புலிகள் பாதுகாப்பு திட்டம் அது சட்டம், இது திட்டம். யானைகள் பாதுகாப்பு திட்டம் 92. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம தேசிய விலங்காக சிங்கம் தான் இருக்கும். அப்புறம் இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் புலிகளை மாற்றுவாங்க. ஏன்னா சிங்கத்துக்கும் வனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. புலிகள் அறியக்கூடிய தழுவாயில் இருக்குது. ஸோ தேசிய விலங்கு அறிவித்து வேட்டையாடினாக்கா ஜெயிலு. 1976ஆம் ஆண்டில் முதலை பாதுகாப்பு சட்டம் 76. 99 கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம். அஸ்ஸாம் மாநிலத்துக்கு காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் 2020. 3000 ஒற்றை கொம்புடைய ரைனோசர் காண்டாமிருகம் 2020 ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் எட்டப்பட்டதாமா. மண்ணரிப்பு. மண்ணின் மேலடுக்கு அங்கே தானே இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும். மலை, மக்கிய இலைத்தாள்கள், தாது உப்புகள், விலங்குகளுடைய எச்சம், அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதான் வளமானது. டார்க்காக இருக்கும், கருப்பாக இருக்கும். சரியா? அது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா திரும்ப உருவாகிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றான். மேலடுக்கு மண், அதில் காற்று நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது மண்ணரிப்பு எனப்படும். அந்த மேலடுக்கு வளமான மண் இருக்குல்ல, காற்று நீரோட்டம், அதனால் அரிச்சிட்டு போகும். இந்த வளமெல்லாம் குறைஞ்சிடும். மண்ணரிப்பிற்கான காரணிகள்: காற்று, பெருவெள்ளம், நிலச்சரிவு, மனிதர்களுடைய நடவடிக்கை, வேளாண்மை, இதெல்லாம். அதேமாதிரி ஓவர் கிராசிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரே லைனில் தொடர்ந்து மாடை மேய விடுறது. அது என்ன பண்ணும்? வேறு வரைக்கும் பிடிங்கி சாப்பிடும். அப்போ ஈஸியாக என்ன ஆகும்? மண்ணரிப்பு. இதெல்லாம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் மண்ணரிப்பு குறையும். தாவர பரப்பை நிலைநிறுத்தி கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா இனிமேல் காட்டை அழிக்கக்கூடாது. இருக்கிற விவசாயம் பண்ணுற லேண்டோடு நிறுத்திக்கணும். கால்நடை அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படுத்துவதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். கேட்கலாம், அதெல்லாம் கூட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். பயிர் சுழற்சி மற்றும் மண்வள மேலாண்மை மூலம் மண்ணில் கரிம பொருள் அளவை மேம்படுத்தலாம். பயிர் சுழற்சினா தெரியுமா? கிராப் சைக்கிள் இங்கிலீஷில். அப்படின்னா தெரியுமா? இப்போ நெல் பயிர் செய்கிறோம். அடுத்தது கடலை அல்லது லெகுமினஸ் தாவரம்,
நெல் வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரேட்லாம் உறிஞ்சிடும். அடுத்தது லெகுமினஸ் தாவரம் கடலையோ பருப்பு வகைகளை பயிர் செய்யும் பொழுது அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுமா. அப்போ அடுத்த தடவை என்ன ஆகும், நெல் எடுத்த நைட்ரேட்லாம் அது திரும்ப மண்ணில் திரும்ப ஃபிக்சேஷன் பண்ணிடும். திரும்ப அடுத்த தடவை பண்ணும்பொழுது என்ன ஆகும், நெல் போட்டிங்கன்னா அப்போது நெல் உறிஞ்சின அந்த நைட்ரேட்டை திரும்ப நிலைநிறுத்துகிறார் யார், இந்த லெகுமினஸ் தாவரம். அப்போது தொடர்ந்து ஒரே பயிர் செய்யாமல் இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ என்ன தேவையில்லை, ரசாயன உரம் பயன்படுத்த வேண்டாம். ரசாயன உரத்தை பயன்படுத்தினா என்ன ஆகும், மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்லாம் செத்து போயிடும். ஏன்னா அதுக்கான உணவு இல்லை. மண்புழு நீங்கள் இப்போ நம்ம போடக்கூடிய கழிவுகளை, இலை தலை மனித விலங்கு கழிவுகளை அதை சாப்பிட்டு சின்ன மாளிகைலாம் மாற்றும். இந்த ரசாயன உரங்களில் இந்த மண்புழு என்ன கழிவில், அதோட கழிவில் என்ன மைக்ரோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம யூரியாவாக கொடுக்குறோம். அப்போ யூரியாவை அது சாப்பிடாது. அப்போ அதுக்கான உணவு இலை தலை இல்லை. அப்போ என்ன ஆயிரும், மண்புழு இந்த மைக்ரோப்ஸ்லாம் பாக்டீரியா அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க, ஃபங்கைலாம். அதுக்கு பேர் தான் மலட்டுத்தன்மை அப்படிம்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ கேட்பான், எதை வேணாலும் கேட்பான், பார்த்துக்கங்க. இங்கே இருக்குது, அதை தான் நான் சொல்லித்தரேன். நிலப்பரப்பில் ஓடும் நீரினை நீர்பிடிப்பு பகுதிகள் சேமிப்பதன் மூலம் மண் அரிப்பு தடுக்கலாம். அங்கங்கே செக் டேம்ஸ்லாம் கட்டணும், சரிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அங்கே ஒரு செக் டேம் உயரமாக கட்டிட்டோம்னா இதில் வலிஞ்சு மெதுவாக ஓடும், அரிப்பு குறையும், மண் அரிப்பு குறையும், நிலத்தடி நீரை என்ன உயரும். காடுகள் உருவாக்கம், மலைகளின் நிலத்தை சமன்படுத்துதல். ஸ்லோப்பாக இருந்தால் தான் என்ன பண்ணு, அரிச்சிட்டு போயிடும். நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் மண் உழுதல், அது எப்படின்னு தெரில. ஐய மூலம் மண் அரிப்பை தடுக்கலாம். ஓ அப்படியா, சரி, ஒன்றும் இல்லை. நீர் இப்படி ஓடுதுனாக்கா இந்த டைரெக்ஷனில் உழுதணும். உழுது போட்டோம்னா கொஞ்சம் தேங்கி போகும், அதான் சொல்கிறாங்க. காற்றின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுவதன் மூலம் எங்கள் பாலைவனம் அரை பாலைவனங்களில் மரத்தை, அதனால தான் தேனி கம்பம் அந்த பக்கம் வறட்சியான டிஸ்ட்ரிக்ட்லாம் சொன்னோம்ல, நடுவில் புதுக்கோட்டையிலேருந்து அந்த பக்கம் திருச்சியை தாண்டினோடனே வயல் வரப்பில் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக பனைமரம் வச்சுருப்பாங்க. எனக்கு நான் அந்த பக்கம் சுற்றுனதுனால பார்த்துருக்கேன். எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஏதோ பக்கத்து வயலுக்காரன் பார்த்தாங்க. அந்த பயங்கரமான காற்றடிக்கும்ல, இந்த மரங்கள் என்ன பண்ணும், காற்றோட வேகத்தை குறைச்சிரும். அப்போ மண் அரிப்பு குறையும் வறட்சியான பகுதிகளில். புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம், ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து பார்க்கணும். ஆற்றல் வளம், ஆற்றல் வளம்னா என்ன, இங்கிலீஷில் வந்துட்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ். சரியா, எந்த வளத்தை நீங்கள் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கோ விறகு அடுப்பு எரிக்கிறதுக்கோ சரியா சமைக்கிறதுக்கோ இந்த மாதிரி வாகனம் இயக்கிறதுக்கோ இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதான் வந்து என்னது ஆற்றல் வளம். ஃபியூயல் ஆற்றல்னால் எனர்ஜி ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸ். அதுக்கு உங்களுக்காக வேலை செய்யும். எனர்ஜி என்ன பண்ணும், ஆற்றல் வேலை தானே செய்யும். அது சமையலுக்கு இந்த மாதிரிலாம். அதில் ரெண்டு இருக்குது, புதுப்பிக்கத்தக்கது ரெனியூவபிள். எடுத்து பயன்படுத்துகிறீங்க, வார்த்தையில் அர்த்தம் புதுப்பிக்கத்தக்க, அதான் தாய்மொழி. எடுத்து பயன்படுத்துகிறீங்க, திரும்ப என்ன ஆயிரும், அது ரீப்ளனிஷ் ஆயிரும். எக்ஸாம்பிள், சூரிய ஒளி, சூரிய மின்சாரம் தயாரிக்கிறோமா, திரும்ப நாளைக்கு என்ன இன்றைக்கி ஆஃப் ஆயிரும். சூரியன் பயன்படுத்திகிட்டே இருப்போம், பேட்டரியில் எலக்ட்ரிசிட்டி சேர்த்து வச்சுருப்போம், நைட்டில் தீர்ந்துடும். அடுத்த நாள் திரும்ப என்ன ஆகும், சூரியன் வந்துடும், பயன்படுத்திடும். அதில் வந்து என்னது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம். அதை புதுப்பிக்க இயலாத, வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். நீங்கள் எதை படித்தாலும் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பல தடவை சொல்லிட்டேன், கேளுங்க. என்றைக்காவது படிக்காமல் ஒரு நாள் எடுத்து பார்த்து ஒரு கொஸ்டின் வருது, வார்த்தையை புரிஞ்சிங்கன்னா உங்கள் மூளை கரெக்டாக ஆன்சர் சொல்லும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்கணும், புரிஞ்சுக்கிறதுனா. கேள்வி கேட்டிங்கன்னா அதுதான், அப்போ இதுதான் ஆன்சர் வரும்னு சொல்லுவோம். அது ஃப்ளூக்குள்ளே போகிறதுன்னு நினச்சிக்கிங்க, அப்படி கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது தான் படிப்பு கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. புதுப்பிக்க இயலாது, எடுத்து பயன்படுத்துகிறோம், திரும்ப அது ரீஃபில் ஆகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகலாம், இல்லை புதுப்பிக்க திரும்ப ரீஃபில் ஆகவே ஆகாது. எடுத்துக்காட்டு,
ஆற்றல் வளத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதிலேருந்து எக்ஸாம்பிள் எடுப்போம். நிலக்கரி, பெட்ரோலு அதெல்லாம் திரும்ப உருவாகிறது பல லட்சக்கணக்கான வருஷம் ஆகும். மண்ணில் மரங்கள்லாம் புதஞ்சா எல்லாம் இல்லை. வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கிய உள்ளீடு ஆற்றலாகும். வளர்ச்சி மேம்பாடு. இப்போ பெட்ரோல் இல்லை, எனர்ஜி இல்லைனாக்கா இங்கே எத்தனை ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? யாரும் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்களோ, இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்கீங்க? பக்கத்தில் நடந்து வர தூரத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் மட்டும்தான் நடந்து வர முடியும், வேறு யாரும் இல்லையா? அவங்க மட்டும்தான் அங்கே டியூஷன் கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே யாரும் வந்துருக்க முடியாது. அப்போ இத்தனை பேர் இங்கே வரீங்களா? வரும்பொழுது இந்த ஹால் வாடகைக்கு எடுப்போம். அப்போ அவனுக்கு வருமானம் வரும். இவ்வளோ பெரிய ஃபேனு லைட்லாம் ஓடுது, அவனுக்கு வருமானம் போகும். அப்புறம் எனக்கு வருமானம். கீழே டீ இதெல்லாம் சாப்பிடுவீங்க, அவனுக்கு வருமானம். இத்தனை பேர் இந்த இடத்துல வந்து பணத்தை செலவு பண்ணுறீங்க. அதுதானே இது வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கிய உள்ளீடு ஆற்றல். புரிஞ்சுதான்? ஆன்லைனில் எத்தனை பேர் அட்டன் பண்ண முடியாது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் அடிப்படை அது ஆற்றல். அதான் சொல்கிறாங்க. ஆற்றல் வளங்கள் விரிவாக்கம் என்பது உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள விவசாய தொழில்துறை விரிவாக்கத்துடன் தொடர்புடையது. ஃபேக்ட்ரி பெருகிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம்? நிறையா மின்சாரம் உற்பத்தி பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஃபேக்ட்ரி நிறையா பெருகுதுன்னா அங்கே உற்பத்தி பெருகிட்டே இருக்குது. எதோட மின்சார உற்பத்தி பெருகிட்டே இருக்குது. ஆற்றல் வளம் நிறையா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சரியா? அதான் சொல்கிறாங்க. ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இயலாத புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் என இரு வகைகளாக பிரிக்கலாம். புதுப்பிக்க இயலாத தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் வளங்கள். இன்னொரு வார்த்தை தீர்ந்து போயிடும். எக்ஸாஸ்டிபிள். எக்ஸாஸ்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸாஸ்ட் தீர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சின்னு அப்படிமா தீர்ந்து போதும், அதுக்கு இன்னொரு பேர். குறைந்த காலத்தில் தம்மை தாமே புதுப்பித்து கொள்ள முடியாத ஆற்றல் மூலத்திற்கு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எனப்படுது. புதுப்பித்தல்லாம் நேரத்தை எடுத்து பயன்படுத்த திரும்ப ரீஃபில் ஆகிறது. சரியா? ரீப்ளனீஸ் அப்படிம்பாங்க. இவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கிறது. புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் கேட்பாங்க, எது எதுன்னு கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு ஆடு 1 அவுட்டு கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு இதில் எது புதுப்பிக்கத்தக்க வளம் அல்லது எது புதுப்பிக்க இயலாத வளம் அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? நிலக்கரி எடுத்து பயன்படுத்தினா தீர்ந்து போயிடும், திரும்ப ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். பெட்ரோலியம், இயற்கை வாயு. இயற்கையாகவே மண்ணில் இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸு பெட்ரோலியத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ், அதான் இயற்கை வாயு. அணுக்கரு ஆற்றல். அணுக்கரு ஆற்றல் எங்கே பயன்படுத்துகிறோம்? எந்த அணுவை பயன்படுத்துகிறோம்? யுரேனியம் 235. சாதாரணமாக கதை மாதிரி கவனிச்சிருந்தீங்கன்னா போதும். அது 2வது தரம் 3வது அட்டன் பண்ணிங்கன்னா முடிஞ்சவே போச்சு. அப்படியே போய் எழுதலாம். இயர் இது மட்டும் எடுத்து பார்த்துக்கணும். அப்படியே தூங்கிக்கிட்டே ரீகால் பண்ணலாம். நீங்கள் என்ன பார்த்தோம்? ரைட், பேப்பரில் ஒன்று வருது, நியூஸில் ஒன்று வருது, பார்க்குறோம். அணு உலை 3வது யூனிட்டில் சிக்கல் அப்படிமா, உற்பத்தி நிறுத்தம்மா. அணு உலைன்னா என்ன? ரைட், எங்கெங்கே இருக்குது? ரைட், அதில் என்ன கனிமம் யூஸ் பண்ணுறாங்க? யுரேனியம் 235. 38 யூஸ் பண்ண மாட்டாங்க, 35. அப்படின்னா என்ன? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க 235னா எதை குறிக்குது? அணு எண்ணா நிறை எண்ணா? அட்டாமிக் நம்பரா? மொத்தமே 118 அணுக்கள் தான் இருக்குது. இப்போ அட்டாமிக் நம்பர் 118 தான் வரும். கெமிஸ்ட்ரி முடித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லையா? சரி, நான் கார்த்திகேயன். நிறை என்னது? இப்படி ரீகால் பண்ணணும். உட்காந்து புக் எடுத்து காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தான் சொல்கிறேன்ல, அது ஒரு கூமுட்டை எனுங்க. முதல்ல இங்கிலீஷ்காரன் வந்து அதுக்கு முன்னாடி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதையே அப்படி இங்கிலீஷையும் மனப்பாடம் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பட்டையை போட்டு இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் எக்கானமி அந்த மாதிரி படித்தா தான் அறிவு வளரும். அது மாதிரி மனப்பாடம் பண்ணுறது தான் அறிவு அப்படின்னு தப்பாக அவனுங்களும் பண்ணிவிட்டு அடுத்தவங்களும் கற்றுக் கொடுத்துட்டானுங்க. அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை மாற்றணும் முதல்ல. சரியா? அப்படி படிக்காதீங்க. அது நீ வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு, மென்டல் ஆகிடுவீங்க. சிந்தனை திறனே மழுங்கி போயிடும். யோசிக்கவே முடியாது, கேள்வியே கேட்க மாட்டீங்க. பாருங்க, உலகின் ஆற்றல் தேவைகளில் அதான் பார்த்தாலும் அந்த 8வது பையனுக்கு எடுக்கிறேன் டியூஷன், அது கூட
வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள், அவன் எத்தனை கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்களா? யாராவது என்சிஆர்டி கிளாஸ் போட்டிருக்கேன், சிபிஎஸ்சி எத்தனை கேள்வி கேட்குறான் பாருங்கள். அதான் குழந்தைத்தனமாக இருங்க அப்படின்றேன். அது மாதிரி உலகில் ஆற்றல் தேவைகள் 90% இந்த மரபுசார். ஆமாம், அணுக்கரு தீர்ந்து போயிடும்ல. யுரேனியம் உள்ள மண்ணில் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கான்னு உடச்சி யூஸ் பண்ணி நமக்கு தீர்ந்து போயிடும். சரியா? என்ன லக்ஷ்மிமான், ஓகேவா? ஓகே சார். கேள்வி கேளுங்க. அப்புறம் மரபுசார் அப்படின்னாக்கா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபுசார் தமிழில் இருக்குது பாருங்கள். மரபு அப்படின்னா ரொம்ப காலமாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப காலமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வளம்லாம் என்னது? புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம். ரொம்ப காலமாக மரபு கன்வென்ஷனலாக ரொம்ப காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஆற்றல் வளம் எது? புதுப்பிக்க இயலாதது. அப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம குறைக்கணும். எங்கே மாறணும்? புதுப்பிக்கத்தக்க வளத்துக்கு மாறணும். அதுதான் வந்து என்னது? மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். அதான் என்ன ஆகுது? இப்போது பேட்ரி கார்லாம் வருதா? பேட்ரி பைக்கெலாம் வருது. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பேட்ரி காரு பைக்கு ஓகே, அதுவும் மின்சாரத்தில் தான் இயங்குது. அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய உலை இருக்குல்ல, அது இந்த மாதிரி பெட்ரோலியத்துலேயோ நிலக்கரியிலையோ பயன்படுத்தி அணு உலையை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணால் அதுவும் டேஞ்சர் தான். அந்த மின்சாரம் எதில் தயாரிக்க பண்ணணும்? சூரிய ஒளியிலையோ விண்டுலேயோ. இதெல்லாம் வந்து புதுப்பிக்க தக்க வளங்கள், ஐடல் எனர்ஜி. அதில் தயாரித்தா ஓகே. நான் வந்துட்டு என்விரான்மெண்ட் பாதிக்காமல் எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறேன், சரி அந்த மின்சாரம் எங்கேருந்துடா வருது? நிலக்கரி எரிச்சு வருதுன்னா அது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. புரிஞ்சுக்கணும். அடுத்தது 90% அது மூலிமா தான். அது 10% அணு ஆற்றல் மூலிமா கிடைக்கும். அணு ஆற்றல் இப்போ தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மரபுசார ஆற்றல் கிடையாது, அணு ஆற்றல். பட் புதுப்பிக்க இயலாத வளம். மரபு சார்ந்த வார்த்தை கன்வென்ஷன்றது என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் பயன்படுத்துகிறோமா இல்லையா? ஓகேவா? புதுப்பிக்க இயலாதுன்னு என்ன அர்த்தம்? திரும்ப ரீப்ளனிஷ் ஆகாது. இதில் மரபு சாரும் இருக்கும், மரபு சாராதது இருக்கும். மரபு சாராதது அணு ஆற்றல் இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. மற்றதெல்லாம் நிலக்கரி பெட்ரோலியம் அதெல்லாம் வந்து என்ன இயற்கை எரிவாயெல்லாம் மரபு சார் ரொம்ப நாளாக பயன்படுத்தினா சீக்கிரம் தீர்ந்து போயிடும். புதுப்பிக்கத்தக்கது, தீர்ந்து போகாதது, அதிக அளவில் கிடைக்கக்கூடியது இயற்கை. குறுகிய காலத்தில் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். மிக குறைந்த செலவில் ஆற்றலை தொடர்ச்சியாக பெறும்படி உள்ள மூலங்கள் மரபு சாரா ஆற்றல் மூலங்கள். ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தலை, இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க. உயிரி எரிபொருள், உயிரி பொருண்மை ஆற்றல். உயிரி எரிபொருள்னால் புரியுதா? பயோகேஸ், சாண கழிவுகள், விலங்கு தாவர கழிவுகள்லாம் போட்டு மக்க வச்சிங்கன்னா அது கேஸ் ரிலீஸ் பண்ணும். அதான் உயிரி எரிபொருள், பயோகேஸ். சரியா? அடுத்தது உயிரி பொருண்மை ஆற்றல், விறகு, அப்புறம் என்னது எருவாமட்டை, அதெல்லாம். புவி வெப்ப ஆற்றல் ஜாகிரபியில் பார்த்தோமா? இதில் அஸ்தினோஸ்பியர்லேருந்து டச் ஆகக்கூடிய பாறை, அதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அதில் வெப்பம் உருவாகி ஹாட் ஸ்ப்ரிங் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்துகிறது. நீராற்றல், டேம் கட்டி நிறுத்திடுவோம், திறந்து விடும் பொழுது அது ஓடும். நின்றுட்டு இருக்கும் பொழுது நிலையாற்றல், தண்ணியை திறந்து விடும் பொழுது இயக்க ஆற்றல். அந்த இயக்க ஆற்றல் போய் எதை ஓட வைக்கும்? டர்பைனை சுற்ற வைக்கும். அந்த டர்பைன் போய் என்ன பண்ணும்? டைனமோவை சுற்ற வைக்கும். சரியா? டைனமோவுக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்கும், அதில் உள்ள எலக்ட்ரானை ஓட வைக்கும். நீர் மின்சாரம் என்ன ஆற்றலாக மாற்றுதுன்னு கேட்பாங்க. நீரின் இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுது. மின்னாற்றல்னா யார்? மின்னுனா எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஓட வைக்கும். எங்கேயோ ஓட வச்ச எலக்ட்ரான் இங்கே வரைக்கும் ஓடி வந்து எல்லாத்தையும் இயங்க வைக்குது. அது எப்படி என்ன அப்படின்னு பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். சரி. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், இதெல்லாம் வந்து என்னது? மரபு சாரா ஆற்றல் வளங்கள், பட் புதுப்பிக்கத்தக்கது.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம பெரும்பாலும் மின்சாரத்தை பாருங்கள் இதில் தான் தயாரிக்கிறோம். அதை குறைச்சி எங்கே கொண்டு வரணும், இதுக்கு மாற்றணும் நம்ம. அப்போ எல்லாம் நம்மளாம் பாருங்கள் வெப்பமண்டலத்தில் இருக்கிறோம், எல்லா மொட்டை மாடியிலும் இப்போ சோலார் பேனல் போடணும். ஆனால் போட மாட்டேங்கிறோம், செலவு அதிகமாகுதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறோம். போட்டாவே மின்சாரம் தயாரித்து உங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுப்பான். சோலார் பேனல் போட்டு மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு 100 யூனிட்டு தேவை. இன்றைக்கி உங்கள் சோலார் பேனல்லேருந்து 200 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 100 யூனிட்டு ரிட்டர்ன் ஆகி இபி லைனுக்கு போயிடும். அப்போ இபி போதா, அங்கே போகுது. அந்த 100 யூனிட்டுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு காசு கொடுப்பான், 4 ரூபா 5 ரூபான்னு ஒரு யூனிட். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், 100 யூனிட் 5 ரூபா வச்சுக்கோங்க, எவ்வளோ சம்பாதிக்கலாம், 500 ரூபா சும்மா அது பாட்டில் வரும். அப்படிலாம் பண்ணலாம். அதுக்கெலாம் இது இருக்குது. நம்ம இதெல்லாம் புரிஞ்சு படிக்காதனால எவனும் பணம் இருக்கிறவன் செய்கிறதில்ல, பணம் இல்லாதவன் செய்கிறதில்ல. அது எதுக்குப்பா தேவையில்லாத செலவு. அடுத்தவன் சொல்கிறதானே கேட்குறோம், கேட்பார் சொல்லி கேட்குறோம் தானே. நம்ம 4 பேர்கிட்ட கேட்போம், அதில் மெஜாரிட்டி எதுன்னு சொல்கிறானோ அதை செய்வோம். சுய புத்தி இல்லை. சுய புத்தினா என்ன பண்ணணும், முதல்ல இதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும், கேள்வி கேட்கணும். புரிதல்லாம் என்ன அர்த்தம், புரிதலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேள்வி கேட்கணும். கொஸ்டின் என்ன அர்த்தம், ஏன் இப்படி நடக்குது, என்ன. அடுத்தது புதைபடிவ எரிபொருள், ஃபாசில் ஃபியூயல். புதைபடிவனா இங்கிலீஷில் ஃபாசில், மண்ணில் புதையுண்ட உயிரினங்கள் அதான் ஃபாசில். அதை நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம், எரித்து ஆற்றல் எடுக்கிறோம். ஃபியூயல்னால் என்னது, எரிபொருள். புதைபடிவ எரிபொருட்கள் புவியின் மேல் அடுக்கில் காணப்படுகின்றன. அங்கே தான் புதைஞ்சு போனது செடிமெண்ட்ரி ராக். புதைபடிவ எரிபொருள் மண்ணில் புதைஞ்ச ஓடு இருக்கக்கூடிய விலங்கெல்லாம் வந்துட்டு பெட்ரோலியமாக கிடைக்கிது. அது உடம்புல உள்ள கொழுப்பு தான் பெட்ரோல். சரியா? கொழுப்பு எதால் ஆணுச்சு, கார்போஹைட்ரேட்டை உடச்சா என்ன கிடைக்கும், ஹீட்டு கிடைக்கும். அந்த ஹீட்டு தான் பெட்ரோல் டீசல் வண்டியில் உடஞ்சி ஹீட்டு புடிசாகி வண்டியை ஓட்ட வைக்கும். சரியா? அன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அது விலங்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. அது ஃபீச்சருக்காக, அது ஓடுறதுக்காக சேமித்து வச்ச ஃபேட்டு, அதை இன்றைக்கி நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்தது, இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மடிந்த உயிரினங்கள் காற்றில்லா சூழலில் மக்குதல் போன்ற இயற்கை நிகழ்வு காரணமாக உருவானவை. காற்றில்லா சூழலில் மக்குதல், மண்ணுங்களை புதஞ்சிருச்சு, டீகம்போஸ் ஆகி இருக்கும், அங்கே ஆக்சிஜன் இருக்காது, அப்படியே இருக்கும். அதோட கார்பன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் அப்படியே இருக்கும். இப்போ எடுத்து உடச்சி பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்தது, மடிந்த உயிரினங்கள் மேல் மண்ணடுக்குகள் மேலும் மேலும் படிவதால். மேல் மண்ணடுக்கு, இப்போ இலை தலையெல்லாம் மக்குது போடுறோம்ல, அது மேலே மேலும் மேலும் படிஞ்சு 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 இந்த இலை கீழே போயிடும், நிலக்கரியாக மாறும். ஒரே இடத்துல நிலநடுக்கம், பிதிரு மலையெல்லாம் உருவாகி டக்குன்னு மண்ணில் புதஞ்சி அப்படி ஆகிறது உண்டு. நிறைய காடுகள் இருக்கிற இடத்துல நிலையெல்லாம் கீழே விழுந்து 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 என்ன ஆகும், அப்படி லேயர் லேயராக படிஞ்சு படிஞ்சு அடி லேயர் என்ன ஆயிரும், நிலக்கரியாக மாறிடும். அதை தான் சொல்கிறாங்க. அதை அப்படி சொல்லியிருக்காங்க, சொன்னதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பனாக மாற்றமடைகிறது. என்னது ஹைட்ரோ கார்பன்? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு பெட்ரோலியம், நிலக்கரி, கார்போஹைட்ரேட் தான் ஹைட்ரோ கார்பன், வேறு ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கும், அதை உடைக்கும் பொழுது என்ன இருக்கும், ஹீட்டு கிடைக்கும் போது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அது நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம். நிலக்கரி மரம் மண்ணுக்குள்ளே போஞ்சால் நிலக்கரியாக கிடைக்கும். கடல் வாழ் உயிரினம் நத்தை, எலும்பு கூடு இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்குல்ல புறச்சட்டங்குள்ள நத்தை, அந்த மாதிரி மெல்லுடலிகள், அதெல்லாம் என்னமா கிடைக்கிது நமக்கு, பெட்ரோலியமாக கிடைக்கும். நிலக்கரி, பெட்ரோலியம் ஆகியவன இயற்கை வளங்களாகும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மடிந்த உயிரினங்களின் நிலத்தில் ஆழ புதைந்து உயிரி பொருண்மை சிதைவின் மூலம் உருவானதாகும். அதை விட்டுருங்க, இது நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக போனோம். புதைபடிவ எரிபொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஃபாசில் புதைபடிவ எரிபொருள்னா ஃபியூயல். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு இந்தியா.
சீனா ஓகே, நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், நம்மளோட அதிகமாக பயன்படுத்துகிறான். ஆனால் அமெரிக்கா எப்படி, நம்ம 4 பங்கு கூட இல்லை பாப்புலேஷன், அவன் நம்மளோட அதிகமாக பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், பயங்கர ஆடம்பர வாழ்க்கை, காரு, ஏகப்பட்ட காரு, மெஷின், எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை. அப்போ யார் பயங்கர ஸ்டாண்டர்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவன். சரியா, ரைட். நிலக்கரி அனல் மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. நிலக்கரி அனல் மின் நிலையங்களில். அதுமாதிரி பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. பெட்ரோலியத்துக்கு கச்சா எண்ணெய், அதை பிரித்தோம்னா பெட்ரோலியத்துலேருந்து பிரிக்கிறது தான் என்ன கிடைக்கும், டீசலு, பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல். ஒயிட் பெட்ரோல் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கரண்ட் அஃபேரில் வந்துச்சு, நியூஸில் வந்துருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் பெட்ரோலு கரண்ட் அஃபேருங்க. ஃப்ளைட்டில் இப்போ உடஞ்சி விழுந்துச்சுல, சீக்கிரம் சொல்லுங்க, பெட்ரோலோட பயங்கர குயிக்காக பற்றிக்கும், எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். ஃப்ளைட்லலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் பெட்ரோல். அதெல்லாம் பிரிப்பாங்க. அப்புறம் எல்பிஜி கேஸ், அதில் இருந்தால் கிடைக்கும். கடைசி கசட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, எடுத்து பிளாஸ்டிக் லொட்டு லூஸுக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க, ரேயான் அது இதுன்னு கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். அதெல்லாம் அடுத்து அதான் கச்சா எண்ணெய். இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பெட்ரோல் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து, சரக்கு ஊர்திகள், தொடர் வண்டி எல்லாத்துலேயும் பயன்படும். கப்பல், ஆகாய விமானம், வீட்டில் எரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். கெரோசின், கெரோசின் தானது சீமெண்ணெய். திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலியம் எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இதில் இருந்து கடைசி ஆவியாகி போகும், காய்ச்சுவானுங்க, காய்ச்சும் பொழுது ஆவியாக வெளியில் போகும். அதை பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணி அல்லது கூலிங் பண்ணி லிக்விடாக மாற்றி கொடுத்துருவானுங்க. அதான் சிலிண்டரில் வரும் எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி தான். ஓகேவா, நேச்சுரல் கேஸ் வேறு, லிக்விஃபைடு சிலிண்டர், அதுதான் எல்பிஜி கேஸு. நேச்சுரல் கேஸு இந்த பெட்ரோலியம் நிலக்கரிலாம் எடுக்கும் பொழுது பூமியிலேருந்து வரும், அது நேச்சுரல் கேஸ். இந்த பெட்ரோலியத்தை என்ன பண்ணுறாங்க, பின்ன காய்ச்சி வடித்தணுமாங்க, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்பாங்க. அப்படி காய்ச்சி வடிக்கும் பொழுது கேஸ் வெளியில் வரும். அந்த கேஸை பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணால் அது எல்பிஜி கேஸ். இதில் அதிக எனர்ஜி தரது நேச்சுரல் கேஸ், ஃபேக்ட்ரி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கேஸ். நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் இருப்புகள் நாம் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால் மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய நிலை உள்ளன. இவை மேலும் உற்பத்தி ஆகிறதுக்கு நீண்ட காலங்கள் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், அதை உற்பத்தியை பயன்படுத்துகிறத குறைக்கணும். நான் சொல்கிறேன்ல, 2010 நான் அப்போ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் படித்தேன், இன்னும் 40 ஆண்டுகள் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க எண்ணெய் வயல்கள், நிலக்கரி சுரங்கங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா 40 ஆண்டு, அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் அப்போ எத்தனை வருஷம் தான் இருக்கும், இதெல்லாம் 25 ஆண்டுகளில் தீர்ந்துடும். அதனால தான் எதை நோக்கி போகிறானுங்க, நானா ரெனியூவபிள் ரிசோர்ஸ், சூரிய மின்சாரம், அதை நோக்கி போகிறாங்க. நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். மின்சாரத்தை சேமிக்கணும். மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியதுக்கு பதிலாக மிதிவண்டியை பயன்படுத்தலாம். வெளிநாடுலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளில் தான் போவோம், லோக்கல்லலாம் போனால். ஆனால் அது வெப்பம் இல்லாத பிரதேசம், குளிர் பிரதேசம். ஓகே, நம்ம ஊரில் கஷ்டம்தான், பட் நல்லது. அது சமைப்பதற்கு அழுத்த கலன்களை பயன்படுத்துது. அழுத்த கலன்னா அது ப்ரெஷர் குக்கர், கேஸ் அடுப்பு தானே பயன்படுத்துகிறோம். அப்போ அதிகமாக கேஸ் வேஸ்ட் ஆகும். இதில் ஓப்பன் பானையில், திறந்த பானையில் நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், நார்மலாக அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆயிருமா சாப்பாடு, அரை மணி நேரமாவது ஆகும். ப்ரெஷர் குக்கரில் 10 நிமிஷத்தில் ஆயிரும். அப்போ 20 நிமிஷம் எரியிறது வேணால் அது மிச்சப்படுது. அதுதான் சொல்கிறேன், ப்ரெஷர் குக்கர். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். மேலும் சரியான இடங்களில் சூரிய வெப்ப சூடேற்றி சூரிய சமையல் கலங்களை பயன்படுத்தலாம். நம்மளாம் சூரிய சமையல் கலன் பயன்படுத்தலாம். இந்த சயின்ஸ்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா அதாவது மொட்டை மாடியில் போய் சூரிய சமையல் கலன் வச்சுட்டிங்கன்னா அதுவே சமையலாகி வந்துடும். கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம் சூரிய சமையல் கலனை பற்றி. சூரிய சமையல் கலனில் பயன்படக்கூடிய ஆடி எது, குவி ஆடியா குழி ஆடியா?
குவியா? என்ன கவின்? குழியாடி. குவி கிடையாது, குழியாடி. படமே பார்த்தோமே. குழியாடி தான் ஒளியை குவிக்கும். குவியாடி குழியாடிமா. அதோட ஷேப்பை புரிஞ்சிருந்தீங்கன்னா எப்படி மறக்கும்? குளிர்ந்துருக்கும். இங்கே அந்த அதோட பரப்பில் பரக்கூடியது எல்லாமே ஒரு பாயிண்டில் குவியும். அந்த இடத்துல சமையல் கலனை வைக்கணும். டிடிஹெச் டிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குழியாடி. அதை சரி, அதை ஃபிசிக்ஸில் பார்ப்போங்க, வேண்டாம். அடுத்தது, எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்களை மோட்டார் வாகனங்களில் பயன்படுத்தணும். அதை சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய மெஷின் பயன்படுத்தணும் அப்படின்னு. மரபு சாலா அல்லது மாற்று ஆற்றல் மூலங்கள். மரபு சாரா ரொம்ப நாளாக பயன்படுத்துங்க. மரபு சாரா ஆற்றல்லாம் பெரும்பாலும் என்னவாக இருக்குது? பெரும்பாலும் ரெனியூவபிள் ரிசோர்ஸாக இருக்குது. மீண்டும் என்ன ஆகும்? புதுப்பித்து கொள்ளும். இன்னைக்கு போதும்.